டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் அது உச்சநீதிமன்றம் தெளிவாக இதை பற்றி சொல்லி இருக்கிறது. எனவே அதற்கு மேலே அந்த உச்சநீதிமன்ற உத்தரவை பற்றி அதிகமாக விவாதிப்பதற்கோ பேசுவதற்கோ அது இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு ஒரு சரியான உத்தரவை உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. ஒரு முக்கியமான பாயிண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாநில சுயாட்சிக்கு நீங்க தொந்தரவு செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்ல, ஒரு உச்சநீதிமன்றம் அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லி இருப்பது என்பது தமிழ்நாடு அரசு, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முன்னெடுப்பிற்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை அந்த உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு நமக்கு ஒரு காட்டுகிறது என்பதுதான் இதில் இருக்கிற ஒரு செய்தி. எனவே இந்த உத்தரவு வந்திருக்கிறது என்பதற்காக வேறு வகையில் நாங்கள் பேச விரும்பவில்லை. உச்சநீதிமன்றம் சரியாக அதை கவனித்து ஒரு சரியான உத்தரவை போட்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டம் என்பதுதான் ஒரு எல்லோருக்கும் மேன்மையானது என்பதையும் அது வலியுறுத்தி இருக்கிறது. எனவே அந்த வகையில் எந்த துறையாக இருந்தாலும் எந்த தவறும் இல்லாமல் கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு முதலமைச்சருடைய எண்ணமாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆய்விலையும் எங்களுக்கு அவர் அதைத்தான் சொல்லுகிறார். எனவே அந்த வகையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பதும் அதை பற்றி டீட்டெயிலாக போகக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். சில அதிகாரிகளை அவர்கள் நடத்திய முறை கொஞ்சம் வருத்தத்துக்குரியது. அதாவது விசாரிக்கிறதே தப்புங்கிற மாதிரி சொல்லலை, ஆனால் என்ன நடைமுறை அது உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதில் இப்போ ஒரு எஃப்ஐஆர் போடப்படுகிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு அரசை சார்ந்த ஒரு துறைதான் போடுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு தான் அந்த நடவடிக்கையும் எடுக்கிறது. எனவே அதை பற்றி விரிவாக நாம் எதுவும் பேசுவதற்கு இப்பொழுது சரியாக இருக்காது. உச்சநீதிமன்றம் சரியான ஒரு முடிவை சொல்லி இருக்கிறது. சில தனிநபர்கள் செய்த குற்றங்களுக்காக ஒரு அரசு நிறுவனத்தையே கேள்விக்கு உள்ளாக்குனா எப்படின்னு சொல்லி அவங்க தீர்ப்பு குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி 8 மாவட்ட ஆட்சியர்களை அவங்க விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க. இடி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. இல்லை, அதான் உச்சநீதிமன்றம் ஒரு சரியான ஒரு பார்வை உச்சநீதிமன்றத்திற்கு இருந்திருக்கிறது. சட்ட ரீதியாக என்னென்ன நடவடிக்கை எப்படி எடுக்கலாம் என்பதை ஒரு வழிகாட்டுதலாக இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. எனவே அது சொல்லியிருப்பது மிக சரியான ஒரு தீர்ப்பாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அதே நேரத்தில் அதையே ஒரு காரணமாக வைத்து அதை பற்றி பெரிய அளவில் விவாதிக்க கூடாது என்று நாங்கள் கருதுகிறோம். ஒரு அறகுறையா பேசுறது சரியா. பழிவாங்கும் நடவடிக்கை முதல்ல ஒரு அறிக்கையை கொடுத்துட்டோம் அந்த மாதிரின்ட்டு. அது ஒரு தவறான அப்ரோச்சா இருக்கக்கூடாது. அவர்களும் அதிகாரிகள், இதுல வர்ற அவர்களும் அதிகாரிகள். அதை பத்தி டீட்டெயிலா சொல்லணும்னா நம்ம சங்கடப்படுற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். அதனால அது அவ்வளவு டீட்டெயிலா அதுல போக வேண்டாம்னு நினைக்கிறேன். பில்லிங் மிஷின் 16,000 வாங்க, இனிமேல் அந்த 10 ரூபாய் பிரச்சனை தொடராது நீங்க உறுதியளிக்க தயாருங்க? கண்டிப்பா பில்லிங் மிஷின் வந்திருக்கு. அதெல்லாம் இடத்துலயும் பொறுத்து போறாங்க. பல இடத்துல 12,000 சொன்னோம், பல இடத்துல அது பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் பொருத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி தவறெல்லாம் நடக்கக்கூடாது என்பதில் மிக தெளிவாக அரசாங்கம் இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.